guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நீங்க ப்ரிவியூல பார்த்தப்பல தான் ஒரு சூப்பரான EFX எடிட்டிங்க்கு தேவையான DP இல்லனா ப்ரொஃபைல் பிக்சர் எப்படினாலும் சொல்லிக்கலாம். சோ அது எப்படி மேக் பண்றது அப்படினா நான் இந்த வீடியோல சொல்லி தர போறேன். இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி 1 or 2 வீடியோஸ் வந்து இந்த EFX DP வந்து மேக் பண்ணி போட்டுறோம். சோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க எங்களுக்கு இன்னொரு பார்ட் வந்து இந்த EFX DP ல வந்து சொல்லிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா உங்களுக்கு சொல்லிட்டாங்க அப்படினு சொன்னீங்க. சோ இது வந்து நம்ம வந்து மேக் பண்ண போறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா Alight motion தான் யூஸ் பண்ணி மேக் பண்ண போறோம். சோ பிக்சார்ட் வந்து கொஞ்சம் யூஸ் பண்ண போறோம். அதாவது நமக்கு தேவையான பார்ட்டிகிள்ஸ் இல்லனா தேவையான பேக்ரவுண்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு நம்ம பிக்சார்ட் வந்து யூஸ் பண்ண போறோம். மத்தபடி எடிட்டிங் எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லாமே நம்ம Alight motion யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். சோ வீடியோ பாத்தீங்கன்னா ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். So guys, நான் சொன்னது போலவே பாத்தீங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம Alight motion ஆப் யூஸ் பண்ணி தான் மேக் பண்ண போறோம். பட் இது போக பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆப் நமக்கு வந்து யூஸ் ஆக போகுது. அதாவது பாத்தீங்கன்னா பிக்சார்ட் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். பிக்சார்ட் எதுக்குன்னா நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எதுனா டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். அதாவது பேக்ரவுண்ட் இமேஜஸ் இல்லனா சம்திங் மெட்டீரியல்ஸ் இல்லனா பார்ட்டிகல்ஸ் வந்து டவுன்லோட் பண்றதுக்கு நம்ம வந்து பிக்சார்ட் ஆப்பே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளா முடிஞ்சிரும் வேலை. ஓகேங்களா? செகண்ட் பாத்தீங்கன்னா போட்டோ ரூம் ஆப் வந்து யூஸ் பண்ண போறோம். அதாவது போட்டோ ரூம் எதுக்குன்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு இமேஜை வந்து நம்ம PNG கன்வெர்ட் பண்றதுக்கு போட்டோ ரூம் வந்து பெஸ்ட் ஆப். ஓகேங்களா? போட்டோ ரூம்ல போயிட்டு நம்ம வந்து PNG கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோ ரூம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோ ரூமில் ஓப்பன் பண்ணிட்டு நான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஆல்ரெடி வந்து தளபதியோட இந்த வாத்தி கபடி இமேஜ் அந்த இமேஜை பார்த்தீங்கன்னா நான் வந்து PNG கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபோட்டோ இதை கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ ஃபோட்டோ ரூமில் வந்து வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க நம்ம வந்து ஒரு 2 மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மேஜராக. அதாவது 2 மெட்டீரியல்ஸ் என்னென்னா ஒன்று பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன யூஸ் பண்ணியிருப்போம்னா ஒரு கிரிட் எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு கிரிட் பேக்ரவுண்ட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பிக்சார்ட்லேயே அவைலபிள். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் செகண்ட் வந்து கொடுத்துக்கிட்டு பேக்ரவுண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. பேக்ரவுண்டில் டிரான்ஸ்பரண்ட் பேக்ரவுண்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா இதே போல் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்டிக்கருக்குள்ளே போயிட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுத்துட்டு கிரிட் அப்படிங்கிறத வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஸோ கிரிட் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலே போதும் உங்களுக்கு நிறையா மெட்டீரியல்ஸ் வந்து கிடைக்கும். உங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்ப நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து மேக் பண்ணது கீழே இருக்கும் பிளாக் கலர் கிரிட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இந்த கிரிட் தான் வந்து நான் யூஸ் பண்ணது. ஸோ என்ன பண்ணேன்னா இதை வந்து இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு டிக் மார்க் கொடுத்து நான் வந்து கேலரியில் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா நியூஸ் பேப்பர் இமேஜஸ்மே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேக்ரவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி சர்ச் பண்ணிங்கன்னா. ஸோ இதே போல் வந்து நீங்கள் எதுனாலும் வந்து உங்களுக்கு தேவையோ அப்படியோ நீங்கள் வந்து இதே போல் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தடில் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்துட்டு கேலரியில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து Alight motionக்கு டக்குன்னு போயிடுறேன். ஸோ என்ன பண்ணேன்னா Alight motion ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ண என்ன பண்ணால் ப்ளஸ் செகண்ட் கொடுத்துட்டு 1:1 ரேஷியோ வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து DP மேக் பண்ண போகிறோம் அப்படின்னாலே 1:1 ரேஷியோ தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்டு என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நமக்கு தேவையானது ஒரு பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிக்சார்ட்டில் எடுத்த அந்த இமேஜை வந்து நம்ம வந்து பேக்ரவுண்டுக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிக்கலாம். லோட் ஆகுது. ஸோ ஓகே, இப்போ வந்துடுச்சு. என்ன பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஜூம் பண்ணணுமோ நீங்கள் வந்து ஜஸ்ட் இதே போல் வந்து ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து தளபதி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ப்ளஸ் செகண்ட் கொடுத்துட்டு ஸோ தளபதி இமேஜ் வந்து இதே போல் ஆட் பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த இமேஜ் வந்து கரெக்டாக ஃபிட் ஆயிரும். ஓகேங்களா? அந்த ஸ்கொயர் ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா ஃபிட் ஆயிரும். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த தளபதி இமேஜை பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் லேயர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ டூப்ளிகேட் பண்ணிட்டு அந்த டூப்ளிகேட் பண்ணியிருக்கோம்ல அந்த லேயரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரைட் சைடு இல்லைனா லெஃப்ட் சைடு உங்களுக்கு எந்த டேரெக்ஷன் வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் போனீங்கன்னா ப்ரொசீஜரல் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். அந்த கேட்டகரிக்குள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரைப்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ரைப்ஸ் ஆட் பண்ண என்ன பண்ணுறீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா கலர் அப்படி இருக்கும். ஸோ அந்த கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக கொடுத்துட்டு ஸோ அதோட கவுண்ட் இருக்குதுல்ல ஸோ அந்த கவுண்ட்டை பார்த்தீங்கன்னா இதே போல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்ருங்க. ஸோ இதே போல் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைப் எஃபெக்ட் வந்து கிடச்சிருக்கும். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஓகேங்களா? அதை நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்றாப்பில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற இமேஜ் இருக்குதுல்ல அதில் பார்டர் அண்ட் ஷேடோ போங்க. அதில் போயிட்டு ஷேடோ ஆப்ஷன் வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஸோ அதே போல் செகண்ட் இமேஜுக்கும் ஷேடோ ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்ருங்க.
ஸோ இப்போ வந்து நம்ம தேவையான இமேஜ் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதாவது அந்த நியூஸ் பேப்பர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு இமேஜ் வீடியோ போங்க. ஸோ அதில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா நமக்கு தேவையான நியூஸ் பேப்பர் எஃபெக்டை இதே போல் வந்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்படி தான் அப்படின்ட்டு அவசியமே கிடையாது. உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஷாக வேணும், இல்லைனா உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு ஆசையாக இருக்குதோ எப்படின்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ஓகேங்களா, ரொம்ப வந்து நீங்கள் மெனக்கெட்லாம் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஜஸ்ட் இதே போல் வந்து ரேண்டமாக வந்துட்டு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணிட்டேன், அதாவது 4 கார்னருக்கும் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் பேக்ரவுண்ட் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் வந்து உங்களோட சேனலோட நேம் இல்லைனா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோட நேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து நான் வந்து கிஃப்ட் எஃபெக்ட்ஸ்னே ஆட் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் ஐக்கான கொடுத்துட்டு ஃபாண்ட் வந்து அக்கிரா எக்ஸ்பேண்டர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா இதே போல் இது பண்ணிட்டு சைஸ் வந்து நான் வந்து ஒரு 48 அந்த ரேஞ்சுக்கு வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஓகே. இப்போ என்ன பண்ணுறேன்னா எஃபெக்ட்ஸ் போகிறேன், ஆட் எஃபெக்ட்ஸ் போகிறேன், அதில் போய்ட்டு டிஸ்டார்ஷன் அண்ட் வார்ப் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே போகிறேன். ஸோ அதில் போனேன்னா ஸ்ட்ரெச் செக்மெண்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெச் செக்மெண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸோட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி என்ன பண்ணுறீங்கன்னா இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து இப்படி கொடுத்துக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இப்படி ஆகும். ஸோ ஆஃப் செட்டுங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, ஆஃப் செட் நீங்கள் வந்து எப்படி மாற்றுறீங்களோ அந்த ஒரு எல்லோ கலர் லைன் தெரியுதா, அந்த லைன் மாற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த லெட்டருக்கு ஆஃப் செட் வேணும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நான் இதே போல் வந்து ஒரு ஆஃப் செட் வந்து வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணேன்னா இதை வந்துட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி 2 தளபதி இமேஜுக்கு பின்னாடி வச்சுக்கிறேன். ஓகே, அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ சைஸை வந்து நான் வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிறேன், குறைச்சிக்கிறேன். ஓகே, ஆஃப் செட்டை வந்து இதே போல் கூட்டிக்கிறேன். நீங்கள் வந்து அதை கரெக்டாக பார்த்து செட் பண்ணிக்கணும். இது வந்து கொஞ்சம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஓகே, ஏன்னா நீங்கள் வந்து ஆஃப் செட் வந்து கரெக்டாக வச்சா தான் அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் அதில் மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ வந்து உங்களோட நீங்கள் அந்த மேக் பண்ணதே பார்க்குறதுக்கு வந்து நல்லா இல்லாமல் போயிடும். பார்த்தீங்கன்னாலே தெரியும் கொஞ்சம் வந்து மிஸ் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கிஃப்ட் அப்படிங்கிறத வந்து செட் பண்ணிட்டேன். ஓகே, இதே போல் வந்து செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இதிலே அந்த ஸ்ட்ரெச் செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்மூத்திங் அப்படின்னு இருக்கும். அந்த ஸ்மூத்திங் ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சப்போஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இஎஃப்எக்ஸுங்கிறத வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிஃப்ட்டுங்கிற லேயரை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு இஎஃப்எக்ஸ்னு ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் செக்மெண்ட் வந்து இதில் எனக்கு தேவை கிடையாது. ஓகேங்களா, ஸோ இதே போல் வந்து வச்சுக்கோங்க. கிஃப்ட் இஎஃப்எக்ஸ் அப்படின்னு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா அந்த கிஃப்ட்டுங்கிறத வந்து கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் போங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கலரே இல்லாமல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்ட்ரோக்குங்கிறது இருக்கும்ல பாட்டம் ஷேடோவில், அதில் வந்து ஒயிட் வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இதே போல் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஸோ நீங்கள் வந்து ஸ்ட்ரோக் வந்து ஒயிட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கலர் ஆப்ஷனில் போய்ட்டு அதோட கலரை வந்து இல்லாமல் ஆக்கிடுங்க. ஸோ இதே போல் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து மேக் ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு இப்போ கடைசியாக தேவைப்படுறது என்னென்னா நம்மளோட அந்த நேம் இருக்கும், லைக் கிஃப்ட் இஎஃப்எக்ஸ் அப்படின்னு வந்து வச்சுருக்கோம்ல, அதில் வந்து கிஃப்ட்டுங்கிறத பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து கரெக்டாக செட் பண்ண போகிறோம். ஓகே, கரெக்டாக எப்படின்னா ஒரு ஜிஐஎஃப்டி அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக 4 டேரெக்ஷனில் வந்து அந்த லெட்டர்ஸ் வந்து இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ வந்துட்டு ஜி வந்து வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஸோ கலர் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். சைஸ் வந்து உங்களுக்கு வேணுமா நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து கூட்டிக்கிறேன். கூட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா இதே போல் வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அகைன் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஐ கொடுக்குறேன். அகைன் டூப்ளிகேட் எஃப்.
இது பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் லென்த்தான ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து மேக் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதோட அவுட்புட்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே ப்ரொஃபஷனலாக இருக்குன்னே சொல்லலாம். ஓகே ஓகே இப்படி 4 லெட்டர் வந்து நான் வந்து எனக்கு தேவைக்கு நான் செட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த எல்லா லெட்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. நான் எதுக்கு டூப்ளிகேட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிறேன். ஸோ இதே போல் வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணுறீங்கன்னா ஸோ செகண்டாக நம்ம வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கணும்ல, அதோட கலர்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிளாக் கலருக்கு மாற்றிடுங்க. ஒயிட்டில் இருக்கிறத ஜஸ்ட் பிளாக்காக வந்து மாற்றிடுங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த லெட்டருக்கு கீழே வர்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி இதே போல். இதே போல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்ட்ரைப்ஸ் எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிட்டு இதே போல் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிடுங்க. டீக்கும் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லெட்டர் இருக்குதுல்ல, அதோட ஸ்ட்ரோக்கை வந்து எனேபிள் பண்ணி விட்ருங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்பவே சூப்பராக வந்து நம்ம 4 லெட்டர்ஸ்க்குமே க்ரியேட் பண்ணிட்டோம். இதில் போக பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் கலரிங் பண்ணியிருப்பேன் அந்த லெட்டர்ஸ்க்கு. ஸோ அது கலர் கொடுத்துட்டு அதில் கிரேடியன்ட் போயிட்டு இதே போல் உங்களுக்கு எப்படி வேணுமோ கலர் வந்து நீங்கள் இதை ஜஸ்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கிரேடியன்ட் வந்து நீங்கள் கொடுத்து உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்றாப்புல நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஸோ ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கிஃப்ட் அப்படிங்கிற நேமுக்கு வந்து நம்ம கலரிங் செட் பண்ணிட்டோம். எல்லாமே பக்காவாக முடிஞ்சு. ஒரே ஒரு ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துட்டு ஒரு ரவுண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா அந்த கண்ணில் வந்து அந்த ஒரு க்ளோ எஃபெக்ட் மாதிரி வந்து வச்சுருப்பேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இப்படி தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அப்படி இல்லை இன்னும் பெட்டராக வந்து எனக்கு பண்ணிக்கலாம், இல்லைனா ஒரு எரர் சிக்னல் வைக்க போகிறோம், இல்லைனா எரர் சிம்பிள், எரர் டெக்ஸ்ட் இந்த மாதிரி வைக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம், ப்ராப்ளமே இல்லை. ஓகேங்களா? இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா இதே போல் வந்து வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏதாப்பில் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ இதே போல் என்ன பண்ணிங்கன்னா 2 கலர் இது வந்து ஆட் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போகிறேன், ஆட் எஃபெக்ட்ஸ் போகிறேன். அதில் போனேன்னா பிளருங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதில் காஷியன் பிளர் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை பார்த்தீங்கன்னா 0.65 வச்சுக்கிறேன். ஸோ ஓகே, இப்போ என்ன பண்ணேன்னா அதோட கலரை பார்த்தீங்கன்னா ஒயிட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் வந்து வச்சுக்கலாம். இது வந்து டோட்டலாக ஆப்ஷனல் தான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு சூப்பரான ஒரு EFX DP வந்து நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிட்டோம், பெர்ஃபெக்டாக பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தளபதி அந்த இமேஜ் இருக்குதுல்ல, ஸோ அதில் நீங்கள் வந்து கலர் கிரேடிங் ஆட் பண்ணால் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கலர் கிரேடிங் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை எனி ஃபில்டர் வந்து யூஸ் பண்ணால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் வந்து இப்படியே வச்சுக்கிறேன். ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன். ரொம்பவே சூப்பரான ஒரு EFX DP வந்து நீங்களுமே கிரியேட் பண்ணி உங்களோட சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துட்டு, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நம்ம வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன். இது போல சூப்பரான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி அப்லோட் பண்ணுறோம். ஸோ எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. ஸோ கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ. இது சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறேன். அது ரைட். டாடா, பை, see you.